மதி, என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்க? மூஞ்சி என்ன இவ்வளவு கோவமா வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லை டார்லிங். வர வழியில அந்த சிவா இருக்கான்ல, அவங்க அம்மாவை, அதான் என் பழைய மாமியாக்காரியை பார்த்தேன். எப்படி இருக்க என்னன்னு சரி போனா போதுன்னு விசாரிக்கலாம்னு விசாரிச்சா அவ ரொம்ப ஓவரா பேசிட்டா. நீ ஏன் அந்த லேடி கிட்ட பேசுற? கம்முன்னு நீ பாட்டுக்கு போனியா வர வேண்டியதானே? உனக்கு என்ன அந்த பொம்பளைகிட்ட பேச்சு? இல்ல டார்லிங், அந்த பக்கம் எனக்கு ஒரு சும்மா சின்ன வேலை இருந்துச்சு, அதனால போயிட்டு வரும்போது பார்த்தேன். கேள்விகிட்ட கேட்டா ரொம்ப ஓவரா பண்றா. நீ யாருடி அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறா என்னைய? இது வேற அவங்க வாழ்க்கை எனக்கு பிச்சை போட்டிருக்காங்களாம். ரொம்ப திமிரா பேசிட்டா என்னைய பார்த்து. நீ போய் அவங்கள்ட்ட பேசுனதான் தப்பு. நீ உன் கெத்த விட்டு கொடுக்கலாமா? சொல்லு. நீ எவ்வளவு பெரிய பணக்காரி? நீ எதுக்கு அந்த பிச்சைக்கார கூட்டத்துக்குலாம் போய் பேசுற? சொல்லு. அதான் நான் பண்ண தப்பு. அப்புறம் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மதி, சொல்லு. என்ன? அது ஒன்றும் இல்லை டார்லிங். அதான் என் ஃபர்ஸ்ட் புருஷனுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுல்ல, அதான் பெற்று அங்கே ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டு வந்துட்டேனே. அந்த பிள்ளை இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் படிக்குதாட்டுக்கு. அதை பார்க்க தான் அந்த கேள்வி வந்துருப்பாளாட்டுக்கு. எனக்கு இப்போ ஒன்று தோணுது, அந்த குழந்தைய நாம் வாங்கி வச்சுட்டு அவங்கள ரொம்ப அழுவ வச்சா எப்படி இருக்கும்? எதுக்கு மதியா அதெல்லாம், அந்த வேலையெல்லாம் நமக்கு? இல்லை டார்லிங், அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே என்னை பார்த்து ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அவன் சிவாவும் என்னை மதிக்கிறது கிடையாது, இந்த கேள்வியும் மதிக்கிறது கிடையாது, அந்த கிழவனும் மதிக்கிறது கிடையாது. அந்த பிள்ளைக்கு நான் யார் என்னன்னே தெரியாது. நம்ம அந்த குழந்தைய வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாமே கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு வருவாங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அந்த குழந்தைய உனக்கு தெரியுமா? எனக்கு எங்க தெரியும்? நானே ஹாஸ்பிட்டல்ல தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். எனக்கு எப்படி தெரியும்? போய் விசாரிக்கணும். விசாரிச்சாதான் யார் யாரான்னு தெரியும் ஃபர்ஸ்ட். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஆனா நல்ல அம்மா நீ. போ. நான் எங்க அம்மா ஆனேன்? நான் யாருக்கும் அம்மாலாம் கிடையாது. உங்க குழந்தைக்கு தான் நான் அம்மா. சரி, இப்ப அந்த குழந்தைய என்னன்னு சொல்லி நீ கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருப்ப? அம்மா இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வைப்ப? யோசிக்கணும் டார்லிங், அது கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். அம்மான்லாம் சொல்லக்கூடாது. ஏதாவது தெரிஞ்ச ஆன்ட்டி இல்லைன்னா உங்க அம்மாவோட பழைய ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதான். சரி, கூட்டிட்டு வருவ. கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருமே. என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் யார் என்னன்னு கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வருவோம். அப்புறம் அது அழுதா என்ன அழுவல்னா நமக்கு என்ன? நம்ம காரியம் தானே நமக்கு முக்கியம். நீ சொல்றதும் சரிதான். கண்டுபிடிப்போம். அப்ப யாரு அந்த குழந்தை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு எப்படியாவது நெய்ஸா பேசி இங்க கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இங்க வச்சுட்டு ரொம்ப அடம் பண்ணுச்சுன்னா அடைச்சு வச்சிருவோம். இல்லைன்னா வச்சுக்க, நார்மலா அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஆமா டார்லிங், அந்த குழந்தை தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு துருப்பு சீட்டு. அதை வச்சு அந்த குடும்பத்தையே நான் வந்து என்ன பண்றேன்னு பாருங்க. ஆமா, அந்த சிவா அன்னைக்கு என்கிட்ட எவ்வளவு ஓவரா பேசினா தெரியுமா? பிச்சை போடுறானா எனக்கு. பிச்சை போட்ட லைஃபா. அவன் ரொம்ப ஓவரா தான் பேசுவான். அவனுக்கு காசு இல்லைனாலும் வாய் ரொம்ப அதிகம் அப்பவே. இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு பாக்குறான்ல, அப்ப சும்மாவா இருப்பான்? ரொம்ப திமிரா தான் இருப்பான். என்ன பண்றது? சரி, ஓகே மதி. நம்ம இப்ப எங்கேயாவது வெளியே போலாமா பார்ட்டிக்கு? இல்ல டார்லிங், இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு ஒன்றும் மைண்ட் அந்த அளவுக்கு சரியில்லை. நான் நாளைக்கு வரேன். ஹே, இதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் நாம மண்டையில போட்டு குழப்பணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இல்ல டார்லிங், அந்த கேள்வி இன்னைக்கு அந்த அளவுக்கு ஓவரா பேசிட்டா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு தான் போலான்னு சொல்றேன். ஃப்ரீயா ஆயிட்டோம்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி இருங்க, நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். அதுதான் என் மதி. போயிட்டு வா, போயிட்டு வா, ஓடு பார்ப்போம். நான் வந்துடுறேன் டார்லிங், நீங்க போய் ரெடி ஆகுங்க, நான் வந்துடுறேன். நானா ரெடி ஆயிட்டேன், நீ போய் ரெடி ஆயிட்டு வா போ. ஓகே டார்லிங், வந்துடுறேன். இவ என்ன இப்படி பேசுறா? ஒரு குழந்தைக்கு 1000 தான் இருந்தாலும் அம்மாவா இருக்கா. ஆனா அந்த குழந்தைக்கு இவளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறா. எது எப்படியோ, நம்மளோட எதிரி அவன் ஒழியணும். அவ்வளவுதான். தம்பி சிவா, வாப்பா, ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டியா? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டுமா? நேற்று லேட்டா வந்தேன், அதனால உங்களை பார்க்க முடியல. என்னாச்சு? ஸ்கூல் போக சொன்னால போயிட்டு வந்தீங்களா இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல ஸ்கூல் போக சொன்னால அதை போயிட்டு வந்தீங்களா? என்னாச்சு? போனீங்களா இல்லையா? அந்த திமிரு பிடிச்சவ யாரு என்னன்னு தெரிஞ்சிச்சா? பேர் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்தீங்களா? அப்பதான் நான் பிரின்சிபால்கிட்ட சொல்லி அவளை வேலையை விட்டு தூக்க முடியும். தம்பி வேணாப்பா வேணாப்பா, அந்த மாதிரி பண்ணாத. அந்த பொண்ணோட பேர் வந்து அனு. அதே நம்ம ஸ்ரீ இருக்குல்ல, அவளோட கிளாஸ் டீச்சர் தான். ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைப்பா. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத. கிளாஸ் டீச்சரா இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் போயிட்டு ஸ்ரீயோட அப்பான்னு சொல்றேன். அப்பயும் வந்து நான் உள்ள விட மாட்டேன், இதெல்லாம் வந்து இங்க ரூல்ஸ் அப்படி இப்படின்னு அன்னைக்கு சண்டை போடுறத வச்சுக்கிட்டு அவ அந்த பேச்சு பேசுறா. சொன்னாப்பா, அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. நீ காரை வேகமா இது பண்ணி அந்த பொண்ணு மேல சேர் அடிச்சிட்டியா, அந்த கோவத்துல தான் கல் எடுத்து அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. சரிம்மா, அதுக்கு அந்த மாதிரி பண்ணலாமா? காரை நிறுத்தி இருக்கணும். இல்லை என்ன பண்றது? சேரா இருந்துச்சுன்னா தள்ளி நடந்திருக்கணும். கார் வர்றது தெரியும்ல. சரி விடுப்பா, இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தானே. இதுக்கெல்லாம் போய் நீ ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிக்கிற? ரொம்ப ரொம்ப நல்ல புள்ளதாப்பா அது. நீ இனிமே ஸ்கூல் போய் பார்த்துட்டு வா. அதெல்லாம் இனிமே அந்த பொண்ணு பார்த்தாலும் உன்னை எதுவுமே சொல்லாது. அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா. யாரா இருந்தாலும் ஸ்கூல்
ஸ்கூல் சேர்க்குற அன்னைக்கு கிளாஸ் ரூம்லாம் வந்து பார்த்துட்டு போயிடணுமோ. ஏன்னா பிள்ளைங்க அப்பதான் வந்து ஜாக்கிரதையா இருக்கா என்ன ஏதுன்னு பெற்றவங்களுக்கும் தெரியும், கிளாஸ் டீச்சர் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமோ. அதனால அது வந்து ரூலும், அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணுமோ. நான் போனேன், ஆனால் இன்னைக்கு உன்னை வர சொன்னா நீ வரமாட்டேன்ட்ட, மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் புதுசாக போகும் தான் அந்த பொண்ணு உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கு. ஊர்லேயே பெரிய ஸ்கூல்னு சேர்த்தா ரொம்ப ஓவராக எல்லாம் பெரிய பெரிய ரூல்லாம் போடுறாங்களா அந்த ஸ்கூலில்? ஏன் சேர்க்குற அன்னைக்கே தான் போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாதா? சரிதான். சரி விடுப்பா, இனிமே உன் வேலை என்னமோ அதை பாரு, அந்த பொண்ணை எதுவும் தொந்தரவு பண்ணாத. நீங்கள் என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? நான் என்ன தொந்தரவு பண்ணுறேன் அந்த பொண்ணை போய்? அந்த பொண்ணு தான் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறா. நானும் அந்த பொண்ணை எதுவும் பேசலை. இல்லப்பா, அந்த பொண்ணே பாவம், அவங்க அம்மா வேற கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. இதுல நீ வேற இடையில பிரச்சனை பண்ணாதப்பா. கட்டாய கல்யாணமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, கட்டாய கல்யாணம் அப்படி சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா, ஆனா அவங்க அம்மா வந்து அவங்க தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப இது பண்றாங்களா, தொந்தரவு பண்றாங்களாம். இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்களாம். அந்த கஷ்டத்துல அந்த பொண்ணு இருக்கா பாவம். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா. வேணும், அவளுக்கு அப்படிதான் வேணும். எவ்வளோ வாய் பேசுனா தெரியுமா? இப்படிதான் அவளுக்கு நடக்கணும். ரொம்ப ரொம்ப திமிரு பிடிச்சவ அவ. என்ன சிவா, நான் உன்னை இப்படி அவ்வளோத்தானே என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீயே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் ரொம்ப திமிரு தெரியுமா? அவள் எவ்வளோ பேச்சு பேசுவா. உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிருப்பா. அவளோட குணம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அவளோட குணம் உனக்கு தெரியுமா? நீ என்ன அவளோட புருஷனா இல்ல கூட ஃப்ரெண்டா இருந்தியா? ஆமாம், அன்னைக்கு 10 நிமிஷம் அவகிட்ட பேசினாலே முடியல. இதில் அவளுக்குலாம் புருஷனாக இருந்துட்டு இல்லைன்னா ஃப்ரெண்டாக இருந்துட்டா அவ்வளவுதான், உலகமே அழிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய வாயாடி அவ. சிவா, அந்த மாதிரிலாம் பேசாதப்பா. நீயும் ஒரு பொண்ணு வச்சிருக்க, இன்னொரு பொண்ணை பத்தியெல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அன்னைக்கு 10 நிமிஷம் உங்ககிட்ட சண்டை போட்டதுனால அந்த பொண்ணு அவ்வளவு கெட்ட பொண்ணா? வெளியில போய் நீ யாரையாவது இந்த மாதிரி சொன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன வருது? அமைதியா இருந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பாப்பா அந்த ஸ்கூல்லே படிக்கட்டும். நான் போகாத போது கூட அந்த பொண்ணு பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டுவா தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க கிடைப்பா? நீ அமைதியா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நான் சொன்னால் எங்கே நீங்கள் கேட்க போறீங்க? என்னமோ பண்ணுங்க. அந்த பொண்ணை திருப்பி என் வழியில் குறுக்க வர வேணான்னு சொல்லிடுங்க. இவன் என்னமோ இப்படி பேசுறான். இதுல வேற இவனுக்கு அந்த பொண்ணை எப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமோ நமக்கு ஒரு தோணல். சீ, அவ்வளவுதான், 2 பேரும் உருண்டுக்குவாங்களாட்டக்குது. பாவம், அந்த பொண்ணு வேற கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லுது. என்ன பண்ணுமோ தெரியல. ஹே குக்கு, என்ன பண்ற? என்னங்க தனியா நின்று டிவி பார்த்துட்டு இருக்கியா? அடையாங்க நீங்க வேற. இவெல்லாம் சிவா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சிவா கிட்டியா? என்ன சொல்றான் என் பையன்? உங்க பையனா? அவன் என்ன சொல்லுவான், ஒரு பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான்னு நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணுகிட்ட நேத்தும் சண்டை. ஸ்கூல்ல போயிட்டு பாப்பாவை பார்க்க போயிருப்பான் நாட்டுக்கு. அப்ப அந்த பொண்ணு வந்து கரெக்டா நீங்க வந்து பேரண்ட்ஸ்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்க மாட்டேங்குது. இங்க வீட்டுல வந்து ஏதாவது கத்துறான் அவன். ஏன் அவன் இப்படி எல்லாம் பண்றான்? அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்லையே. என்னாச்சு அவனுக்கு? அது என்னமோ தெரியலங்க, கடவுள் என்ன நினைக்கிறாரோ தெரியல. 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் கூட ஆசைப்பட்டேங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு, ஸ்ரீக்கு வந்துட்டு அங்க ஸ்கூல்ல வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட தெரியுமா, நான் லேட்டா போனேன் அப்படின்னா அவன் அம்மா பாசத்துக்கு ரொம்ப ஏங்குறான்னு அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி ரொம்ப நல்லா பாத்துக்கும். சரி எப்படியாவது பேசி கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. எது, நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாத்தியா? அவ்வளவு நல்ல பிள்ளையா அது? ஆமாங்க ஆமாங்க, நல்ல பிள்ளை தான். ஆனா அந்த பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் கேட்டு வந்தேன், என்ன இதுல ஒரு மாதிரி சோகமா இருந்துச்சா கேட்டு வந்தேன். அவங்க அம்மா வந்து தம்பி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்களாம். இந்த பிள்ளைக்கு பிடிக்கலையா, என்னன்னா மாமான்னு பிடிக்குமா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. ஆனா எங்க அம்மாக்கோசரம் நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதனால இனிமே அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு இல்ல. சரி விடு, யார் தலையில யாருன்னு எழுதிருக்காங்களோ அங்கதான் நடக்கும். நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்துருமா? சரி, என்ன சமைச்ச? நான் எங்க சமைச்சேன், ஏதாவது இப்பதான் போய் டீ போட்டு குடிக்கலாமான்னு பாத்துட்டு இருந்தேன். இவன் வேற இருக்கானே, எனக்கு தான் சுகர் பிபின்னு இருக்குது, சக்கரை போட்டு குடிச்சா இவன் அதுக்கு மேல கத்துவான். அதனாலதான் என்ன பண்றதுன்னு அவன் போற வரலாம் அமைதியா உட்காரலான்னு உட்காந்துருந்தேன். சரி சரி, அவன் போற வரலாம் அமைதியா இரு. அதுக்கப்புறமா டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வா, எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா. எல்லாம் என்னைய பார்த்தாலும் தான் கத்துவான். சரிங்க. என்ன குமார், இது எந்த இடம், எதுக்கு இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? இதுதான் நம்ம ஊர்ல பெரிய ஸ்கூல் காலேஜ் எல்லாம், தெரியுமா? இது தெரியாம தான் இங்க இருக்கனா? நானும் இதே ஊர் தானே. ஏய், நான் அப்படி சொல்ல வரலப்பா. உன்னைய இங்க காலேஜ் நான் சேர்த்து விட்டுட்டா? எது இங்க சேர்த்து விடுறீங்களா? யார் ஃபீஸ் கட்டுறது? அது இல்லாம நான் 12th என்ன முடிக்கல, இன்னும் எனக்கு 3 அரியர் இருக்கு. என்ன ஏதோ காலேஜ் போற மாதிரி அரியர் இருக்குன்னா சொல்ற? அத டீசெண்டா சொன்னா அப்படிதான் சொல்லணும். நானு 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில். என்ன 3 சப்ஜெக்ட்ல ஃபெயிலா? இதுக்கா இவ்வளோ சீன் ஓவர் சீன்லாம் போட்டுட்டு இருந்த? தேவையில்லாம என்னை கிண்டல் பண்ணாதீங்க. எங்க கிளாஸ் டீச்சர் சரியாவே பாடம் எடுக்கல தெரியுமா, அதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன். என்ன, அவங்க பாடம் எடுத்தாதான் நீ வந்துட்டு பாஸ் ஆவியா? இல்லைன்னா உனக்கு நீ என்ன ஃபெயில் ஆவ? உனக்கு புத்தி இல்ல? உன் மூளையில கொஞ்சம் இருக்கணும்ல. சொல்லி தரவங்க ஒழுங்கா சொல்லி தந்தா தான் நாங்க படிக்க முடியும். என்ன பேசுற திவ்யா நீயே? ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறவங்க 50 பேர்த்துக்கும் ஒரே டைம்ல தான் எடுப்பாங்க. உனக்குன்னு தனியா உட்கார வச்சுலாம் எடுக்க மாட்டாங்க. 1ஆவதுல இருந்து 11ஆவது வரலாம் என்ன படிச்ச நீ? இதான் நீ ஸ்கூல் போன லட்சணமா?
நான்லாம் ஸ்கூல்ல டாப்பர் தெரியுமா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஓ, நீங்க டாப்பர்னா அப்ப நல்லா படிக்கிற பொண்ணா பார்த்து நல்லா வசதியான பொண்ணா பார்த்து பணக்கார பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு என் பின்னாடி வந்தீங்க? லவ் பண்றதுக்கு முன்னாடி தெரியாதே நீ படிக்க மாட்ட அப்படி இப்படின்னு. ஓ, லவ் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நீங்க லவ் பண்ணிருக்க மாட்டீங்க, அப்படிதானே? அப்படியும் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம், இருந்தாலும் அதெல்லாம் இப்ப செல்லுபடி ஆகுமா? இப்ப நீதான் என் உயிர். உயிராவது ஒண்ணாவது இனிமே என்கிட்ட பேசாதீங்க, என் பின்னாடி வர வச்சுக்காதீங்க. என் படிப்பை பத்தி கிண்டல் பண்றீங்க, நான் போறேன்.